வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 19 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. முதல்ல கடந்த 24 மணி நேர மழைப்பிடிப்பை பார்ப்போம். ஒட்டுமொத்தம் காலை கிடைக்கவில்லை, இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 23 சென்டிமீட்டர் 230 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 21 சென்டிமீட்டர் 210 மில்லிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 19 சென்டிமீட்டர் 190 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 180 மில்லிமீட்டர், அதாவது 18 சென்டிமீட்டர். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி 14 சென்டிமீட்டர், எல்லாம் சென்டிமீட்டரில், மில்லிமீட்டரில் சென்டிமீட்டர். தென்காசி மாவட்டம் தென்காசி 13 சென்டிமீட்டர். மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசி AWS 12 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் மற்றும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை 10 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் 9 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி 8 சென்டிமீட்டர். குண்டார் அணைக்கட்டு தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி AWS. மேலும் தென்காசி மாவட்டம் ராமநதி அணைக்கட்டு 7 சென்டிமீட்டர். சேர்வலார் அணைக்கட்டு திருநெல்வேலி, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அணைக்கட்டு திருவொற்றியூர் சென்னை. மேலும் கயத்தாறு தூத்துக்குடி, கண்ணடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி தலா 6 சென்டிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, பெரம்பூர் சென்னை, ஓட்டப்பிடாரம் தூத்துக்குடி. மேலும் CD மருத்துவமனை தண்டையார்பேட்டை சென்னை. திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம். மேலும் தண்டையார்பேட்டை சென்னை. மேலும் கடனாநதி அணைக்கட்டு தென்காசி, பழைய தாலுகா அலுவலகம் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி. மேலும் வலவனூர் விழுப்புரம், திருச்செந்தூர் AWS தூத்துக்குடி, மேலும் கடம்பூர் தூத்துக்குடி தலா 5 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 15 இடங்கள் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 50 இடங்கள் இருக்கிறது. 40 இடங்களுக்கு மேலே இருக்குது. 2 சென்டிமீட்டரில் கிட்ட 100 இடங்கள் இருக்குது. 1 சென்டிமீட்டரில் 200 இடங்களுக்கு மேலே, 200 300 இடங்கள் இருக்குது 1 சென்டிமீட்டரில். அவ்வளோ இடங்கள் இருக்கிறது. ஆக நிறைய இடங்களில் மழை பொழிந்தது. தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிந்தாலும் கொஞ்சம் நனைக்கு மழை, தூறல் மழை, மிதமான மழைன்னா 23 சென்டிமீட்டர் அதிகமாக பொழிந்திருக்கு. சரி, வானிலை அமைப்புக்குள் செல்வோம். நேற்றைக்கு குமரிக்கடலிலிருந்து அரபிக்கடல் நோக்கி சென்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு. இது தொடர்ந்து லட்சத்தீவு பகுதியில் நீடிக்கும், மிக மெல்ல விலகும், ஆனால் நீடித்து கொண்டே இருக்கும் லட்சத்தீவு பகுதியில். இது இமயமலை குளிர்காற்றை தென்பக்கம் திசை மாற்றி வைத்திருக்கிறது. அடுத்தபடியாக இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகிடுச்சு. நம்ம 19ஆம் தேதி உருவாகும்னு சொன்னோம். தெற்கு மத்திய வங்கக்கடலில் உருவாகும்னு சொன்னோம். கொஞ்சம் மேற்கு புறமாகவே இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்லையே கீழடுக்கு சுழற்சியாக உருவாகியிருக்கு. அடுத்தபடியாக 22ஆம் தேதி வாக்கில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இந்த 22ஆம் தேதி தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர தாழ்வு பகுதியாகவும், அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு டிப்ரெஷனாகவும், அதாவது 24ஆம் தேதி ஒரு டிப்ரெஷனாக உருவெடுத்துரும். 24ஆம் தேதி அதுக்கு அடுத்தது டீப் டிப்ரெஷனாக உருவெடுத்து புயலாக உருவெடுத்தாலும் செயலிழந்தான் கரை கிடக்கும். கண்டிப்பாக டிப்ரெஷன் உறுதி, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உறுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குணம் நிறைய மழை தரும். காற்றை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு மிரட்டல் மட்டும்தான் இருக்கும், நிறைய மழை தரும். சரி, நிகழ்வு எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இன்றையிலிருந்து எப்படி வானிலை இருக்குங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கு மழை பெரிதா இல்லை, எங்கேயுமே மிரட்டல் மட்டும்தான், தூறல் மட்டும் இருந்துச்சு. பூச்சி விரட்டி அடிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருந்துச்சு, அவ்வளோதான். இன்றைய மழைப்பிடிவு இன்றைக்கு தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூறல் இருந்துச்சு. இன்றைக்கு நள்ளிரவு வரைக்கும் கூட இந்த தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறல் இருக்கும். நாளைக்கு மழை வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்லலாம். அப்படி இருந்தால் நாளை காலை 10-11 மணிக்கு, நாளை அதிகாலையில் கூட லேசாக கடலோரத்தில் தெரியுதுங்க, பெருசாக உள்ளே வந்துடாது, கடலோரத்தில் லேசாக தெரியுது. திருவள்ளூர் முதல் டெல்டா வரைக்கும் உள்ள கடல் ஓரத்தில் லேசாக தெரியுது. அதுக்கப்புறம் அது கிளியர் ஆகிடும். மீண்டும் ஒரு 10-11 மணிக்கு மிரட்டல் மேகம் வரும், அதுவும் கிளியர் ஆகிடும். நாளைக்கு மழை வாய்ப்பு இல்லை எனலாம்.
நாளைக்கு பூச்சி விரட்டு அடிக்கிறவங்க எல்லாரும் பண்ணலாம். ஆனால் நாளை மாலையிலிருந்தே அடுத்த மழைப்பொழிவு தொடங்கும் போல் தெரிகிறது. நம்ம 21ஆம் தேதி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்த மழை 20ஆம் தேதி மாலையே தொடங்கும் போல் தெரியுது. அதனால நாளைக்கே பூச்சி விரட்டி முன்கூட்டியே அடித்துருங்க. நாளைக்கு சீக்கிரமாக அடிச்சிருங்க. மாலை ஒரு 4-5 மணிக்குள்ளே 24, அதாவது கிழக்கு கடலோரம் தான் முதல்ல தொடங்குது. நீங்கள் மேற்கு மாவட்டங்களோ உள் மாவட்டங்களோ அச்சப்பட வேண்டாம். முதல் நாளைக்கு மழை நாளை மாலையே தொடங்கினா அது கடலோரம் தான் தொடங்கும், பயப்பட வேண்டாம். 21ஆம் தேதி எதிர்பார்த்தது 20ஆம் தேதி இரவே தொடங்கும் போல் தெரியுது. அந்த மழைப்பொழிவு படிப்படியாக 21ஆம் தேதி அதிகாலை கடலோரம் வந்துடும். எதனாலன்னா இப்போ அடுத்த ஒரு வளிமண்டல சுழற்சி கீழக்கு சுழற்சி உருவாகிருக்கு இல்லையா, அது மேற்கு நோக்கி நகர்வதன் காரணமாக இப்போது இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை 20ஆம் தேதி மாலைக்கு பிறகு இரவே தொடங்கியிருக்கு. ஆனால் பெரிய பாதிக்கிற மழையெல்லாம் இல்லை. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 21ஆம் தேதி தொடங்கும் மழை லேசான மழையாக கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மாலை இரவிலே கொடுக்கும். காரணம் என்னென்னா அரபிக்கடல் நிகழ்வு மேற்கு நோக்கி இருக்கிற காரணத்தினால 21ஆம் தேதியே கொஞ்சம் பரவலாகவும் தெரியுது. ஆனால் பரவலாக தெரியுதுன்னா நேற்றைக்கு எப்படி இருந்துச்சு அதே போல் பெரிய அளவில் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் இருக்கும். அது நீல இதுவரைக்கும் நேற்றைக்கு குமரிக்கடலில் இருந்ததுனால நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுத்து இப்போ லட்சத்தீவு பகுதியில் இருக்கிற காரணத்தினால நீலகிரியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிற்கு மழைப்பொழிவை 21ஆம் தேதி கொடுக்கும். கடலோரம் முதல் மலையோரமும் தாண்டி கேரளாவிற்கும். இப்போ புரிஞ்சுருங்களா? 20ஆம் தேதி இரவே தொடங்கலாம் மழை, கடலோரம் தொடங்கும். 21ஆம் தேதி அதிகாலையில் கடலோரம் கண்டிப்பாக இருக்கும். 21ஆம் தேதி மதிய மாலையில் உள் மாவட்டங்களுக்கும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் மழை வந்துடும். எப்படி 21ஆம் தேதியே மழை? காரணம் கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலை அப்படின்னு சொல்கிறது அது வரப்போகுது. 21ஆம் தேதி இரவே தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குங்க, உள் மாவட்டம் எல்லா மாவட்டமே. இப்போ 21ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மழை 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 தாங்க. 21ஆம் தேதியை விட 22ஆம் தேதி கூடுது. எல்லா மாவட்டங்களுக்குமே மழை ஒன்று புரிஞ்சுங்க. தென் மாவட்டங்களுக்கு நிறைய இருக்கும். ஏன்னா வரக்கூடிய இந்த இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கையோட தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியில் தான் அமைய போகுது. தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதி இப்போ அடுத்ததாக உருவாக போதில் 22ஆம் தேதி நிகழ்வு அதுவும் இங்கே தான் வரப்போகுது. இலங்கையோட தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியில் அமைய போகுது. நல்லா பார்த்துக்க. ஏதோ இந்த நிகழ்வு அங்கே போய் அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஏதோ மத்திய வங்கக்கடலை சந்திப்பதாகவும் அங்கிருந்தே புயலாக மாறி அது ஆந்திர பிரதேசம் போவதாக உலகத்தில் உள்ள அத்தனை மாதிரியும் காட்டுது. தயவுசெய்து அந்த மாதிரி எல்லாம் பார்த்து குழப்பிக்கொள்ள வேண்டவே வேண்டாம். நான் சொல்கிறேன், எல்லா நிகழ்வும் இலங்கைக்கு வரும். அதுவும் நல்லா பாருங்கள், தென்னிலங்கை கிழக்கு கரையோரம் வழியாக வட இலங்கை பாக்ஜலசந்தி டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி தான் அது வடகடலோரம் நோக்கி போய் வடகடலோரத்திற்கு உள்ளே போய் கடக்கும். புரியுதுங்களா? ஆகவே இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே கொஞ்சம் பொறுத்துருங்க, எல்லாமே மாறி வரும். இப்போ 21ஆம் தேதி கடலோரம், 20ஆம் தேதி இரவு, 21ஆம் தேதி அதிகாலை கடலோரம் தொடங்கும் மழை, 21ஆம் தேதி மதிய மாலை இரவில் உள்ளேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் கேரளாவிலையும் கனமழை பொழிவை கொடுக்கும். 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி. இப்போ 23ஆம் தேதியிலேருந்து என்ன ஆக போகுதுன்னா தொடர் மழை பொழிவாக மாறிடும். 23ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் மழை தூறலாகவே நீடித்து கொண்டிருக்கும். 24லிருந்து தொடர்ச்சியாக மழை. அப்போ மெல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் லேட்டானால் கூட இப்போ இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த தொடர் மழை ஒரு 3 நாள் எதிர்பார்க்கிறோங்க. கண்டிப்பாக அது 3 நாள், 24 மணி நேரம், ஒரு நாள் 3 நாள் 72 மணி நேரம் தொடர்ச்சியான ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அது தொடர்ச்சியாக கனமழை பொழிவையும் மிதமான மழைப்பொழிவையும் மிக கனமழைப்பொழிவையும் கூட சில நேரங்களில் கொடுத்து ஒட்டுமொத்தம் 3 நாளைக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அந்த மழைப்பொழிவு தொடங்குவதற்கு 23 விட 24 இல்லை 25 ஆனாலும் அதிலிருந்து 3 நாள். புரியுதுங்களா? வர்ற நிகழ்வோட தீவிரத்தன்மை என்ன தென்னிலங்கையில் உருவானது வச்சிங்களேன், அப்புறம் மத்திய இலங்கைக்கு வரணும், கிழக்கு கரையோரம் வழியாக வட இலங்கை வரணும், அதுக்கே 2 நாள் கூட எடுத்துக்கும். உருவாக போகுது இப்போ தென்னிலங்கையாக தான் தெரியுது. எல்லா மாதிரி காட்டும் பொழுது ஏதோ எங்கேயோ தொலைவில் உருவாகி தொலைவில் போய்விட போல போய் நடக்கவே நடக்காது. இலங்கைக்கு தென்கிழக்கே தெற்கு புறமாக தான் உருவாகி இலங்கையோட தெற்கு கரையோரம் வழியாக கிழக்கு கரையோரம் வழியாக வடக்கு கரையோரம் வரும். உருவாகும் இடத்தை பொறுத்து அது கிழக்கு கரையிலேயே உருவாயிட்டுனா 23ஆம் தேதி அந்த தொடர்மழை பொழிவா 24ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அது தெற்கு கரையோரமாக உருவானுச்சுன்னா தென்மேற்கே உருவானுச்சுன்னா 25, 26, 27 தொடர்மழை எடுப்பது 25, 26, 27.
இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்ததுன்னா ஒன்று லேட்டாக ஆனாலும் 26, 27, 28 ஆகுமே தவிர அது வேறு, அது அவ்வளவுக்கெல்லாம் போகாது. 24 அல்லது 25 தொடர் மழை. 24ஆம் தேதி 24, 25, 26 அல்லது 25, 26, 27 இந்த 3 நாள் தொடர் மழை. ஆனால் இப்போ 21ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை தினசரி இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோட கீழ்கடுக்கு சுழற்சியின் காரணமாக அப்போது நான் 21ஆம் தேதி 21ஆம் தேதியோட 22, 23, 24 அப்படி இருக்கும். ஆனால் படிப்படியாக மழையோட அளவு அதிகரிக்கும், விட்டு விட்டு பெய்ய ஆரம்பிச்சிடும். தொடர் மழை பொழிவு 24ஆம் தேதி தொடங்கினாலும் 23ஆம் தேதி மழை விட்டு விட்டு பெய்யும். தொடர் மழை பொழிவு 25ஆம் தேதி தொடங்கினா அது 24ஆம் தேதி விட்டு விட்டு மழையாக இருக்கும், கனமழையாக இருக்கும். அப்புறம் விடாமல் பெய்யும் மழை தான் அந்த 3 நாள் மழை. கண்டிப்பாக வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து நிறைய மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இன்னும் இலங்கையில் ஏறி கூட டெல்டாவோட தெற்கு பகுதி வழியாக உள்ள ஊடுருவி கூட போகலாமே தவிர இலங்கையை தொடாமல் தமிழ்நாட்டை தொடாமல் போகாது. இது நான் வந்து வரவேற்று அழைத்து கொண்டு வரல. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இலங்கை அருகே தான் வெப்பநிலை அதிகமாக இருக்குது. வெப்பநிலை எல்லாம் பரவலாக இருந்தால் கூட நீரோட்டம் இலங்கையோட தெற்கு பகுதியில் இருக்குது. நீரோட்டம் வலிமையான நீரோட்டம், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய நீரோட்டமும் இலங்கையோட தெற்கு பகுதியில் வர நீரோட்டம், அதாவது சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி சோமாலியாலேருந்து நீரோட்டம் வலுவாக இருக்குது. அதனால் இந்த ட்ராக்கில் தான் அந்த நீரோட்டத்தில் தான் அது வரும். அதனால் வலுவான நீரோட்டம் இருக்கிற இடத்துல தான் அது வரும். கண்டிப்பாக இலங்கையை ஒட்டி தான் அமையும். தமிழ்நாடு வந்து தான் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த நிகழ்வு தமிழ்நாடு கடக்கும்னு தான் ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கோம். 9 வட அச்சரேகையிலேருந்து 12 வட அச்சரேகைக்குள்ளும் சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய மழைப்பொழிவு இருக்குது. அதில் முன்னெச்சரிக்கைக்கெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. வடிகால் வசதியை சீர் செய்து கொள்ளுங்கள். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்யும். இந்த நிகழ்வு மட்டும் இல்லை, இந்த 29ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 நிகழ்வு, ஒன்றிணைய நிகழ்வு, வலிமையான நிகழ்வு, நிறைய மழை பொழிவு தர நிகழ்வுக்கு அடுத்தது டிசம்பர் மாதம் 3லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும், 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அது வலிமையான நிகழ்வு நேரடியாக போகாது. வட இலங்கை மேற்கு மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் நேரடியாக கடந்துரும். வடக்கெல்லாம் போகாது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும், தாழ்வு பகுதியாக போயிட்டே இருக்கும், நிறைய மழைப்பொழிவு தரும். அதுக்கு அடுத்தது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி 3 நிகழ்வு, கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு, ஜனவரியில் 3 நிகழ்வு. இதை நான் எதுக்கு திரும்ப சொல்கிறேன்னா, இன்றைக்கு கூட மாதிரிகளை பார்த்து அச்சப்பட்டு மழை பொய்த்து விடுமோ அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கீங்க. இன்னமும் நம்பிக்கையுடன் மழை இருக்கும். விரைவில் நாளையோ நாளை மறுமோ எல்லா மாதிரிகளும் மாறி வந்துவிடும். நல்ல மழைப்பொழிவு தரும் என்ற நம்பிக்கையுடன் இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.